ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுமெயிற்றனை நந்தி மகண்டனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிற்றம்பலம். இன்றைக்கு ஆகஸ்ட் 8 2025 ஆடி 24. இன்றைக்கு பௌர்ணமி திதி, திருவோண நட்சத்திரம். ஆடியில பொதுவாக ஆடியில ஒன்றும் செய்யப்படான்னு சொல்ற வழக்கு முந்தி இருந்ததில்லை. ராஜராஜ சோழன் முடிசூடியது ஆடி 18. கல்வெட்டு செய்தி. எந்த பெரிய ராஜ்யத்தை கட்டி எழுப்பினான் ஆடி மாதம் 18ஆம் தேதி முடிசூடி. நல்ல ஒரு திருவிழாவும் நடந்து கொண்டிருக்கு இல்லையா? இப்ப இன்றைக்கு முருகனுடைய பாடல் ஏதாவது பார்ப்போமா இல்ல திருமுறை பார்ப்போமா? டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். நான் தர்மா நேற்று நான் ஒரு பாட்டொண்ட அனுப்பியிருந்தேன். அந்த பூசையும் பூசா பொருட்களும் நீங்கள் கேட்டீங்க டாக்டர். பொன்னானே புலர்வர்க்கு நின்புகள் போட்டான் சுந்தரமூர்த்தி நாயனார். அது எனக்கு கிடைச்சது. நாளைக்கு சச்சங்கத்துல கதைப்பம் இருக்காது. ஓகே ஓகே, நன்றி டாக்டர். ஓகே. வேணுமெண்டா கந்தர் அலங்காரம் அல்லது கந்தர் அனுபூதி பார்ப்போமா? ஓமையா. இதை விட்டுட்டு சைட் கொஞ்சம் இடையில இல்லாம இருந்தது, திருப்பி வந்துட்டு ஒன்று பார்க்கணும். வந்துட்டு அனுபூதி காணலையே. அருணகிரிநாதர் நெஞ்ச கனகல் நெஞ்ச கனகல் வந்துட்டு
ஆடியோ ஃபைல் எல்லாம் வருது, எங்களுக்கு செய்யுள்கள் மட்டும்தான் எங்களுக்கு தேவை. வந்துட்டு இதுக்கு முதல் ஒரு பாட்டு இருக்கு தானே ஐயா? நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருக, ம். அது காப்பு. காப்பு காப்பு பாட்டு மேல வரும். இதுல அதை காணையில என்ன ஆமா, நான் காப்ப பாடிடுறேன் ஐயா. பாருங்க பாப்போம். திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதி காப்பு. நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருகத் தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம். இது கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் செய்தது. அருணகிரிநாதர் ஒன் ஆஃப் த லேட்டர் டே சயின்ஸ் ஆஃப் சைவம், சைவத்தினுடைய பிற்கால ஞானிகளில் ஒருவர். தாயுமானார் அருணகிரிநாதர் போன்றோர். அருணகிரிநாதருடைய காலம் கிட்டத்தட்ட 16ஆம் 17ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுவார்கள். திருவண்ணாமலையிலே அவர் கந்தர் அனுபூதி. அனுபூதி என்றால் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அவருடைய கந்தருடனான அவருடைய அனுபவத்தை, கந்தர் அனுபவத்தை அவர் பாடல்ல வடித்திருக்கிறார். அதான் கந்தர் அனுபூதி. அதனுடைய முதல் பாடல் தான் நெஞ்ச கன கல்லு நெகிழ்ந்து உருக. என்னுடைய நெஞ்சம் பாறை போல இறுக்கமான கல் நெஞ்சு. அந்த பாறை போல இருக்கிற அந்த கல் நெஞ்சமே உருகும்படியாக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு, தஞ்சம் எனக்கு தஞ்சமாக அடைக்கலமாக இருக்கின்ற சண்முகன் ஆறுமுகனாகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை. இயத்தமிழ், தமிழை இயத்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லுவார்கள். இயத்தமிழ் என்றது புதிதாக எழுதுவது. அந்த காலத்துல பாடல் தான் எழுதுவார்கள். பிற்காலத்து வசன இலக்கியங்களும் இயத்தமிழ் தான். இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை, செம்மையான சொற்களால் ஆக்கப்பட்ட இந்த பாமாலை, இந்த பாடலால் ஆக்கப்பட்ட இந்த மாலை சிறந்திடவே, இது கூட சிறப்பாக வருவதற்காக பஞ்சக்கர, 5 கரங்களை உடைய ஆனை, ஆனை முகத்தோனாகிய விநாயகருடைய பதம் பணிவாம், பாதங்களை வணங்குவோம். இது கந்தர் அனுபூதியுடைய காப்பு செய்யுள். நல்லூர் திருவிழா உண்டு. இன்றைக்கு அவருடைய கந்தர் அனுபூதி பாடல்களை இயன்ற வரைக்கும் கொஞ்சம் பார்ப்போம். நாங்கள் அடுத்த பாடல் இதுல இருக்குது, படிங்க பார்ப்போம். முதலாவது பாடல் படிக்கவா? ஓமோ. ஆடும் பரிவேலணி சிறுவலென பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. ஆடும் தரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். இந்த மட்டும் அதுதான். ஆடும் தரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. அப்ப இதுலயும் பிள்ளையார் வாரார், முருகனும் வாரார். ஆடும் பரி, ஆடுகின்ற குதிரை. ஆடுகின்ற குதிரை எங்க கண்டிருக்கிறோமோ? இங்க ஆடுகிற குதிரை என்றது முருகப்பெருமான் ஏறி இருக்கிற மயிலை. ஆடும் பரி, வேல், அணிசேவல். அப்ப மயிலும் வேலும் மற்றது சேவலம் என்று பாடும் பணியே பணியாய் அருள்வாய். உன்னை பாடுகின்ற பணியையே எனக்கு பணியாக அருள்வாய். தேடும் கயமா முகனை
அயமுகாசுரனை செருவில் யுத்தத்தில் சாடும் தனி யானை சகோதரனே வதம் செய்கின்ற யானை யானைமுக கடவுளாகிய விநாயகருடைய சகோதரனே. அடுத்த பாடல். உல்லாச நிராகுல யோகித சல்லாவ வினோதனம் நீ அலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுர பூபதியே. என்ன சொல்றார்? உல்லாச நிராகுல உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனன் நீ அலையோ. வினோதனண்டா புதுமையானவன். முருகப்பெருமான் பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமை. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தம பெற்றியனே என்று திருவாசகம் சொல்லும். பழமைகளுக்கு பழமை, புதுமைக்கு புதுமை. புராணன் என்றா பழமையானவன், புராணவன் என்று சொல்லுவார்கள். பழமைக்கு பழமையானவன், புதுமைக்கு புதுமையானவன். அப்ப வினோதன் வித்தியாசமானவன், புதுமையானவன். என்னத்துக்கு? உல்லாசம். அவன் உல்லாசமும் அவன்தான். நிராகுலம், ஆகுலம் என்றா துன்பம், நிராகுலம் என்றா துன்பம் இல்லாத நிலை. யோகம் இதச்சல்லாபம், எல்லாவற்றுக்கும் நீ புதுமையானவன். முருகப்பெருமான் தான் யோகத்துக்கும் அதிபதி, போகத்துக்கும் அதிபதி. அதான் உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனன் நீ அலையோ. எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்வாய். நான் கெட்டு போச்சு. மாணிக்கவா படிப்பார் என்ன? நான் கெட்ட பாடி தெள்ளகணம் கொட்டாமோன்னு படிப்பார் எல்லோ. ஊன் கட்டு, அது பாடல் தெரியுமா சிவகுமார்? ஊன் கட்டு உயிர் கட்டு தெள்ளகணம். அப்படி எல்லாம் அற என்னை இழந்த நலம், என்னை இழந்த தன் முனைப்பு கட்டுட்டது. இப்போ எல்லாம் நாங்க செய்யற காரியம் எல்லாம் இறைவன் தான் செய்கிறார். எங்களுக்குள் இருந்து இறைவன் தான் செய்கிறார். நாங்கள் அதை உணர்றையில இறைவனை பின்னி கிருத்தி போட்டு நாங்கள் முன்னுக்கு இருக்கிறோம். நான் தான் செய்கிறேன். இந்த சற்சங்கம் நான் தான் நடத்துறேன், இதை நான் தான் பேசுறேன். ஆனால் எங்களுக்கு முன்னுக்கு நின்று நடத்துவது இறைவன். அது தெரிந்தால் இறைவன் முன்னுக்கு வந்துடுவார். எப்படி அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவிட தேரை ஒப்படைத்து, குதிரையை ஒப்படைத்து, கடிவாளத்தை ஒப்படைத்து போட்டு தன்னுடைய யுத்தத்தை மட்டும் செய்தானோ, அது மாதிரி எங்களுடைய வாழ்க்கையின் பொறுப்புகள், பாரங்களை எல்லாம் இறைவனுடைய ஒப்படைத்து போட்டு எங்களுடைய கடமையை மட்டும் செய்வோம். தன் முனைப்பு தற்போதம் கெட்டு சீவபோதம் கெட்டு சிவபோதன். நான் செய்கிறேன் என்றது போய் சிவன் செய்கிறான் என்று. அப்படி செய்கின்ற வினைகளுக்கு கர்ம வினை வராது. அர்ஜுனன் செய்தது கொலைதான், கர்ம வினை வந்தது அவனுக்கு இல்லை. வினைகள் ஒட்டா. இது ஒரு உத்தி. அதான் எல்லாம் அற என்னை இழந்த நலம். இழந்துட்டா நாங்கள் கேடண்டு யோசிக்கிறது. இங்க நலம், அந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. சுரர் என்பது தேவர்கள், தேவர்களுடைய அதிபதி, தேவசேனாதிபதி முருகன். தேவசேனாதிபதி அல்ல, தேவர்களுக்கு ஆட்சியை கொடுத்தவனே அவன். அவனுடைய அரசர்க்கு அரசன். அதுதான் சுரபூபதி என்றார், தேவர்களுக்கு அதிபதி. அப்ப முருகப்பெருமான் உல்லாசத்துக்கும் அவர்தான், சல்லாபத்துக்கும் அவர்தான், போகத்துக்கும் அவர்தான், யோகத்துக்கும் அவர்தான். நிராகுல துன்பம் இல்லாத நினைக்கும் அவர்தான். யாண்டும் இடும்ப இல, வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டு இடும்ப இல. இடும்ப என்றா துன்பம், நிராகுலம் என்றா துன்பம் இல்லாத தன்மை, இடும்ப இல என்றா துன்பம் இல்லை. யாருக்கு துன்பம் இல்லை? வேண்டுதல் வேண்டாம இலான் அடி சேர்ந்தார்க்கு. வேண்டுதல் வேண்டாம இலான் விருப்பு வெறுப்பு அற்ற இறைவன், நீதியான தேவன், அவனுடைய அடியை சேர்ந்தவர்களுக்கு இடும்ப இல்லை. தனக்கு உமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மெனக்கவலை மாற்றல் அரிது. கவலை மாற்றுதல் நிராகுலம், துன்பமில்லாத நிலை. அதெல்லாம் முருகப்பெருமானிட்ட போனாதான் வரும். சும்மா போய் போய் கும்பிட்டு அரோகரா சொன்னா மட்டும் பத்தாது. அது தொடக்கம். எங்களை முருகப்பெருமானிடம் கொடுக்க வேணும்.
எங்களை முருகப்பெருமானும் இழக்க வேணும். அவருடைய கையில கடிவாளத்தை கொடுக்க வேண்டும். கொடுத்தால் அந்த நலம் சொல்லாய். அதை சொல்ல முடியுமோ அந்த நலத்தை? வாயால சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. அந்த பாடல் எடுத்துட்டீங்களா சிவகுமார்? ஓம் ஐயா, எடுத்துட்டேன் ஐயா. சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். வான் கெட்டு மாருதம் மாய்ந்து அலல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு ஓன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளனம் கொட்டாமோ. நான் கடைசி வரிய 2 திருப்பி படிங்க திருப்பி. நான் ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி. படிங்க. ஊன் கெட்டு உயிர் கெட்டு. ஊனண்டா இந்த உடம்பு தான் நான் என்ற உணர்வு. உயிர் கெட்டு இந்த ஆன்மா தான் நான் என்கிற உணர்வு. உணர்வு கெட்டு உணர்வும் கெட்டு இந்த புத்தி. என் உள்ளமும் கெட்டு என் உள்ளமும் கெட்டு நான் கெட்டவா பாடி. நான் கெட்டவா பாடி. இந்த நான் கெடுதல் ஒரு கதை ஒன்று இருக்கு. சுவாமியார்கிட்ட ஒருவர் போய் கதவை தட்டினாராம். யாரண்டு? நான் வந்திருக்கிறேன் சொன்னாராம். நான் செத்த உறவு வாண்டவர் சொன்னாராம். நான் செத்த உறவு வாண்டா உன்னுள்ளே இருக்கிற நான் என்கிற தன்முனைப்பு கெட்ட பிறகு. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஐ என்று சொல்லுவார்கள். நான் என்றா ஐ. அப்ப சிலுவையை சொல்லுவார்கள். அந்த ஐய போட்டு அதை கிராஸ் பண்றது நான் கெடுதல். அதான் சிலுவை. நான் கெடுதல் அப்படின்னு சொல்லுவார்கள். அதான் எல்லாமற என்னை இழந்த நலம். அடுத்த பாடல். வானோ புனல் பார்க்கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே. ஷண்முகன் ஆறுமுகத்தின் பொருள் என்ன? ஆறுமுகத்தின் பொருள் என்ன? ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும். அது ஆறுமுகத்துக்கு என்ன பொருள்? வானோ ஆகாசமோ, புனல் நீரோ, பார் பூமியோ, கனல் நெருப்போ, மாருதம் காற்றோ, இந்த பஞ்சபூதங்களோ, ஞானோதயமோ ஞானத்தின் உதயமோ, நவில் நான் மறையோ இவற்றை விளக்குகின்ற நான் மறைகளோ, யானோ மனமோ என்னை ஆண்ட இடம்தானோ என்னை ஆட்கொண்ட இடமோ பொருளாவது சண்முகனே. முருகப்பெருமானுடைய ஆறுமுகத்தினுடைய பொருள் என்ன? நிலன் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களோ, ஞானத்தின் உதயமோ, பற்றி சொல்லுகின்ற நான்மறைகளோ, வெண்திங்களோ கஞ்சமோ எந்தன் நெஞ்சகமோ, அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதன் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ எந்தன் நெஞ்சகமோ, அறைகின்ற வாரிதியோ பூரணாசல மங்களையே. அங்க வழிப்பார் அம்பாளை சொல்லியிருக்க அந்த பாட்டு படிங்க சிவகுமார். உரைகின்ற நின்றிரு கோயில் நின்கேழ்வர் ஒரு பக்கமோ. அந்த பாட்டு இல்ல சிவகுமார், சத்தமே வருது இல்ல. சிற்றம்பலம் என் தஞ்சமும் ஆயிட்டானே. சடாரண்டு வரை வேணும் ஓதுவாருக்கு. சரி ஐயா, நான் பாடமாக்குறேன். சுவாமி இது அம்பாளுடைய திருவடிகளை பற்றி சொல்லுவார். இது அது அபிராமி பட்டர் அம்பாளுடைய அனுபவத்தை படிக்க படிப்பார்.
அப்ப இதுல முருகப்பெருமானுடைய ஆறு முகத்தினுடைய பொருள் என்னன்னு கேட்கிறார். அருணகிரிநாதர் படிப்பார். ஏறுமயிலேறி விளையாடு முகமொன்றே ஈசருடன் ஞான மொழி உடன் முகமொன்றே ஊர். நான் இதை படிக்கிறேன், நீங்க அதை தேட வேணும். எடுத்துட்டேன் ஐயா. அவர்கள் வீணை தீர்த்த முகமொன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்றே மாறுபடு சூரனை வதைத்த முகமொன்றே பள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே என்று சொல்லி போட்டு அடுத்து என்ன சொல்லுவார்? இது சும்மா மேலோட்டமா தான் சொல்லி இருக்கு. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் இப்படியெல்லாம் சொல்றார்கள். விண்சலல் மரவன் ஐயற்கேந்தியது ஒரு கை. அது திருமுருகாற்றுப்படையிலே ஒவ்வொரு முகமும் என்ன செய்தது திருமுருகாற்றுப்படையிலேயும் பெறும். இப்ப இவர் கேட்கிறார், வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதமியமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம்தானோ பொருளாவது சண்முகனே. அம்பாளில் என்ன படிக்கிறார்? படிங்க பாப்போம். உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அரைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ பூரணாசல மங்களையே. அம்பாள் இருக்கின்ற இடம் இது ஒன்று சொல்றது. இங்கே முருகப்பெருமானுடைய 6 திருமுகங்களை சொல்றார் அருணகிரிநாதர். திருமுருகாற்றுப்படையில வருகிறது, இதுல வருகிறது. 6 முகத்தின் பொருள் யாருக்காவது தெரியுமா? முருகா முருகாண்டு கந்தபுராண கலாச்சாரம் என்ற இடத்துல போய் கந்தபுராணம் படிச்சு வந்திருக்கிறோம். 6 முக பொருள். ஒன்று சிவசக்தி ஐக்கியம். சிவசக்தி ஐக்கியம் அது முதலாவது. 5 முகங்கள் சிவனுக்கு. உச்சி முகம் ஈசானம், கிழக்கு முகம் தற்புருஷம், மேற்கு முகம் சத்யோஜாதம், வடக்கு முகம் வாமதேவம், தெற்கு முகம் அகோரம். 5 முகம். அம்பாளுக்கு ஒரே முகம், கீழ் நோக்கிய முகம், அதோ முகம். இந்த சிவனுடைய 5 முகங்களும் அம்பாளுடைய கீழ் நோக்கிய முகமும் சேர்த்து 6 முகம். முருகப்பெருமான் சிவசக்தி ஐக்கிய சொரூபர். சிவம் சக்தியும் சேர்ந்த வடிவம். இரண்டாவது, முருகப்பெருமானுடைய மந்திரம் சரவண பவ. முருகப்பெருமானுடைய ஜந்திரம் அருகோணம். அருகோணத்துல ஒரு முக்கோணம் மேல் நோக்கி இருக்கும், ஒரு முக்கோணம் கீழ் நோக்கி இருக்கு. One triangle facing downwards, one triangle facing upwards. The triangle facing upwards சிவம். The intersecting triangle facing downwards சக்தி. இந்த சிவசக்தி ஐக்கியம் தான் முருகப்பெருமானுடைய அந்த ஹெக்ஸகன் என்று சொல்லப்படுகிற அருகோண சந்திரன். எல்லாம் ஒவ்வொரு சிறு சிறு புரிதல், லிட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் இது. அது வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோ எல்லாம் கேள்விக்குறியிலேயே விட்டார். அடுத்தது இது 4வது பாடல், கந்தர் அனுபூதி. வலைப்பட்ட கை மாதொடு மாக்கள் எனும் தலைப்பட்டு அழியத் தகுமோ தகுமோ கிளைப்பட்டு எழுசூருரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தொடு வேலவனே. இந்த பாட்டு அப்படி வரணும். வலைப்பட்ட கை மாதொடு மக்களெனும், வலைப்பட்ட மாதொடு மக்களெனும் தலைப்பட்டழியத் தகுமோ தகுமோ. வலைப்பட்ட கை மாதொடு மக்களெனும் தலைப்பட்டழியத் தகுமோ தகுமோ கிளைப்பட்டெழு சூருரமுங்கிரியும் தொலைப்பட்டுருவத்தொடு வேலவனே. அப்படித்தான் வரும். பார்க்க முருகன் ஆடுற மாதிரி இருக்கும்.
வலைப்பட்ட கைமாதொடு மாக்கலனும் தலைப்பட்டு அழியத் தகுமோ தகுமோ இதுல வந்து கிளைப்பட் கேட்குங்க என்னண்டா அந்த அது பாட்டுல சொல்லு பிரிச்சு போட்டிருக்கு அதனுடைய தான் உங்களுக்கு இது பொருள் சொல்றது வேற பாட்டு படிக்கிறது வேற அதுல பாட்டுல அந்த பட்டு என்பதை பிரிச்சு போட்டிருக்கு அப்படியே படிச்சால் அந்த பாட்டுன்ற சந்தம் கெட்டுடும் அந்த சந்தம்ன்றது இந்த யாப்பு இது பொருள் சொல்றதுக்கு இது இருக்கு தலைப்பட்டு அழிய தகும் ஆனா படிக்கக்குள்ள தலைப்பட்டழிய அப்படிதான் தலைப்பட்டு வரும் டூனாவும் வராது ஆனாவும் வராது டானா வரும் பழைய பாடல்கள் அப்படித்தான் எழுதியிருப்பார்கள் அப்பதான் படிக்க பாட்டு சரியா வரும் இது பொருள் கொள்றதுக்கு சரியா இருக்கும் அப்ப நீங்க படிக்கிற நீங்களுக்கு அந்த பாட்டு படிக்கிற விதம் அதுதான் சரி ஆனா பொருள் சொல்லும் பொழுது இப்படி பிரிச்சு சொல்ல வேணும் இந்த வேர்ட்ஸ் செப்பரேட்டட் டு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் ஆனா பாடைக்குள்ள அதே மாதிரி படிச்சா வசனம் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப வலைப்பட்ட கைமாதோடு மக்கள் எனும் தலைப்பட்டழிய நேற்று சொன்னோம் மூடனை என்று சொன்னோம் மூடனை என்றா என்ன 3 விதமான ஆசை பொன்னாசை பெண்ணாசை புத்திர ஆசை என்று சொன்னேன் பொன்னண்டா காசு பணம் காசு பணத்துல ஆசை அது ஒரு ஏடனை 2வது மனைவி பெண்ணிலை ஆசை அது ஒரு இடனை 3வது புத்திரர்கள் பிள்ளைகள் கன பேருக்கு அதுதான் இந்த வயசுல இந்த சச்சங்கத்தில் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் பெரும் பலகீனம் பிள்ளைகள் என்ன தசரத சக்கரவருடைய கதையை சேர்த்தா தெரியும் ராமனுடைய அதே மாதிரி மகாபாரதத்துல திருதராஷ்டிரன் அவனுக்கு கண்ணில்லாத பிரச்சனை இல்லை தன் பிள்ளையினுடைய தவறுகள் தெரியாம இருந்தது பிரச்சனை அதெல்லாம் ஒரு தோஷங்கள் அப்ப இதுலயே அதை 2 சொல்றார் வலைப்பட்ட கண்டா வளையல் அணிந்த கைகளை உடைய வளைப்பட்ட கை கண்ட வளையல் அணிந்த கைகளுடைய மாதோடு பெண்களோடு மக்கள் பிள்ளைகள் இன்னும் தலைப்பட்டு அழிய தகுமோ தலை என்றா கட்டு பொண்டேஜ் அதுக்குள்ள சிக்கப்பட்டு அழிய தகுமோ தகுமோ இல்ல என்டாங்கிள்மெண்ட் whether I am destined for destruction by entangling with my life of family life with my wife and children இதுக்குள்ள என்டாங்கிள்மெண்ட்ல போய் அப்படியே போயிடுவேனோ ஒரு பயம் அவருக்கு இப்படியே இருந்துட்டு இதுக்குள்ளேயே இந்த சுழலுக்கே போயிடுவேனோ என்று கேட்கிறார் வலைப்பட்ட கைமாதொடு மக்களின் தலைப்பட்டழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டெழு சூர் உரமுங்கிரியின் தொலைப்பட்டுருவத்தொடு வேலவனே கிளைப்பட்டு எழு சூர் கிளை என்பது அவனுடைய சொந்தக்காரர் என்ன சொல்ற கித்தன் கின்சன் சொல்லுவாங்களே அவருடைய பரிவாரம் சூரனுடைய சகோதரர்கள் அவர் அசுரர்கள் எல்லாரும் சேர்ந்து கிளைப்பட்டு எழு சூரன் பெரிய ஒரு யுத்தம் செய்கிறான் முருகனோட தன்னுடைய அவ்வளவு சைனியங்களோடையும் சேர்த்து படைகளோடையும் அதான் கிளைப்பட்டு எழு சூர் என்பது சூரன் உரமும் அந்த சூரனுடைய வலிமையும் கிரியும் கிரௌஞ்ச கிரி என்ற ஒரு மலை இருக்குது இமயமலை தொடர்ல இருக்கிற ஒரு மலை அந்த மலையை கைலாசத்தில் இருந்து வருகின்ற முருகன் அவர் ஃபர்ஸ்ட் பேரிகேட் அங்கதான் இருக்கு தாரகாசுரன் அங்கதான் நிற்கிறார் தாரகாசுரன் பேரிகேட்ல அந்த ஃபர்ஸ்ட் சென்ட்ரி பாயிண்ட் ஆர்மி பாயிண்ட் சொல்லுவாங்க மிலிட்டரி பாயிண்ட் அங்கதான் அவ வரையக்குள்ள அங்க யுத்தம் நடக்குது முருகப்பெருமானதை கிராஸ் பண்றதுக்காக அந்த மலையே வேலை கொண்டு துளைத்தார் அந்த குலைத்த இடம் கிரவுண்ட் துவார் என்று இப்பவும் இருக்குது துவாரண்டா துவாரம் ஹோல் துவாரண்டல இருந்துதான் டோர் என்ற இங்கிலீஷ் சொல் வந்தது வாசல் டோர் துவார் டோர் கிரவுண்ட் துவாரம் இப்பவும் இருக்குது இந்த பிளாக் நெக் என்ற பிளாக் ஹெடட்டோ பிளாக் நெக் ஸ்வான்ஸ் என்று சொல்றது இந்த வெறி கழுத்து அன்னங்கள் என்று இருக்குது ஒரு விதமான பறவை ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அது இந்தியாவில இருந்து இந்த துவாரு கூடாகத்தான் திபெத்துக்கு பறந்து போகும் மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ் வலச போற பறவை போய் அங்க திபெத்துல முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சு இந்த துவாரத்தினூடாக திரும்பி வரும் மகாபாரதத்துல இதை காட்டுறார்கள் வனவாசம் போன பாண்டவர்களுக்கு தர்மருக்கெல்லாம் அங்க இருக்கிறவர்கள் காட்டுறாரு இதுதான் இந்த கிரவுஞ்ச துவாரம் முருகன் வேல் விட்டு துளைச்சதுன்னு காட்டுகிறார் இன்றைக்கும் அது இருக்குது
அப்ப அது வந்து நேச்சுரலா வந்ததோ மேன்மேடோ அல்லது யாராவது இந்த மாதிரி மலையை துளைச்சு அந்த நாள்ல பாதை போட்டதோ தெரியாது. ஆனா அதுல வந்து முருகப்பெருமான் வேல் விட்டு துளைச்சாருன்றதான் கதை. சொன்ன கிரவுஞ்ச கிரியூடுருவை தொலைத்த வேல் மென்ன என்று கந்தர் அலங்காரத்துல வரும். கிரவுஞ்ச கிரி ஊடுருவ தொலைத்த வேல் மென்ன. இப்ப இங்கேயும் வந்து சூரன் வருகிறான், சூரனுடைய படை வருகிறது, வலிமையாக வருகிறான். அந்த சூரனுடைய படை வலிமையையும் சூரனுடைய அந்த பெரிய பலத்தையும் இந்த மலையையும் தொலைபட்டு உருவத்தொடு வேலவன் அந்த தொலை போட்டு வேளால துளைத்தெடுத்த முருகன். ஏன் ரெண்டையும் இங்க உண்டாச்சி இருக்கிறார்? முதல் பாதியில சொன்னார் வளைபட்ட கைமாதோடு மக்களெனும் தலைப்பட்டு அழிய தகுமோ என்றார். இரண்டாவது வரியில வந்து கிளைப்பட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைபட்டொருவ தொடுவேலவனே என்றார். ரெண்டும் கம்பேரிசன் தான். சூரன் எப்படி தன்னுடைய சைனியங்களோட வந்து பெரிய பகையா இருக்கிறானோ அது மாதிரித்தான் மக்கள் பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறார்கள். மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லாரும் தங்களுடைய பெரிய சைனியத்தோடு இருக்கிறார்கள். பிக் ஆமரையோடு எல்லாம் இருக்கிறார். அதுலயும் அந்த பிள்ளைகள் என்பது அது வெல்லவே முடியாத ஒரு மாதிரி பெரிய கிரௌஞ்ச கிரி மலை போல பாசம் எங்களுக்கு. அதெல்லாம் துளைக்க வேண்டும், அதெல்லாம் துளைக்க வேண்டும். அது முருகப்பெருமான் வந்து வேல் விடத்தான் அது துளைக்கும். துளைஞ்சோடனே அது அழிஞ்சு போச்சோ. கிரௌஞ்சகிரி இன்னும் இருக்குது, சூரன் இன்னும் இருக்கிறான் முயல் மலையில். அவ மக்கள் மனைவியை விட்டு அழிச்சு போட்டு போகணும் ஒன்று இல்லை. அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் உடனே இருந்து அதுல என்டேங்கிள் பண்ணப்பட வந்தால் அவர்களும் ஆட்கொள்ளப்படுவார்கள். ஸோ அந்த டெக்னிக் ரெண்டு வரையும் ஏன் இதை போட்டார் என்று பார்க்கணும். இப்ப வளைபட்ட கைமாதோடு மக்களினன் தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோ இளைப்பட்டு எழுசூர் உரமுங்கிரியின் தொலைபட் உருவத்தொடு வேலவனே. அடுத்த பாடல். மாயை களைந்திட வல்ல பிரான் முகமாறும் மொழிந்தொழிந்திலனே அகம் மாடை மடந்தையரென்று அயரும் சகமாக மாயையுள் நின்று தயங்குவதே. மகமாயை, மகாமாயை என்று சொல்றது பெருமாயை. இது பெருமாயை என பல சூழவும் திருவாசை. இது பெருமாயை என பல சூழவும். அங்க வந்து கிளைப்பட்டொழு சூருரமங்கிரி கொண்டு சொன்னார். வேறு 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் வேலைகள் தொடங்கின என்று வருவதല്ലോ. இந்த 6 கோடி மாயா சக்திகள் என்று சொல்லி பார்த்து இருக்குது திருவாசகத்துல. அதுதான் இங்க கிளைப்பட்டு எழுசூருர. கிளை என்றா பெரிய பக்கமாக இருக்கிற அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிற அடுத்த ஆக்கள், அவருடைய உறவினர்கள் படையினர்கள். அதுகள் அதான் முதலாவது பாடல். அதுதான் மாணிக்க வாசகர் சொல்லுவார் அந்த திருவாசகத்துல சொல்லுவார். அந்த வரி ஞாபகம் இருக்கோ சிவகுமார்? நினைக்கிறேன் போட்டி திருவாகல்ல வரும். தெய்வம் என்பது அதிற்பெருமாயை இணைப்பெல சூழவும் சொல்லுவார். அதிற்பெருமாயை இணைப்பெல சூழவும் படிங்க அந்த பெருசு திருவாசகம். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி அந்த ஈழம் செருவினர் பிழைத்து கொண்டு வருவதல்ல. அந்த இதுல 100 கோடி மாயா சக்தி. அதுக்கு முதல் படிங்க. அதுக்கு முதல் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி அது படிங்க. அதுல இருந்து படிச்சீங்கன்னா வரும். சிவகுமார் கொஞ்சம் ஓடுறதை விட்டுட்டு படிக்க வேணும். நீங்கள் எல்லா ஓடித்திருக்கிறீர்கள் இருந்து படிச்சாதான் டக்கன் உடனே ஞாபகம் வரும். சரியா? திருவாசகம் போற்றி திருவர்கள் ஈனமில் கிருவி செருவினிற் பிளத்தும் மாதாவுதரத்து ஒரு மதித்தான் வீடுமையில் பிளத்து மும்மது தன்மையில் வர இல்லையே. இருமதி உழைவின் ஒருமையில் பிடித்தும் அதனால அதுக்கு
பாருங்க தெய்வம் மும்மதம் என்பது தன்னில் சித்தம் அம்மதம் மும்மதி பிழைத்தும் பிழைத்து மும்மதி தன்னுள் கீழே அம்மதம் கீழே கீழே பிழைத்தும் வர வேண்டும் என்னும் கீழே தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவிலாததோர் வித்த உலக படிங்க பெருந்துரை அதுல இருந்து வித்த உலகர் பெருந்துரை பிறப்பினுள் மத்தங்களிரெனும் மாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லல் பிழைத்தும் நல்குறவென்னும் தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பு நான் சொன்னது என்ன தெரியல நீங்க நீங்க எங்க எல்லாம் பிழைச்சு போய் படிக்கிறீங்க பிழைத்தும் நான் சொல்வது இந்த வரிக்கு கீழே வரணும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி நல்குறவென்னும் தொல்விடம் வருதல் அதிற்பெருமாய இணை பல சூழவும் வேறு வேறு மாயா சக்தி 6 கோடி மாயா என்ன சக்திகள் வேறு வேறுதம் நம் மாயைகள் தொடங்கின ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தளும் அதுக்கு அந்த முதல் வரியை படிங்க முதல் வரியில இருந்து படிங்க பாப்போம் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின 6 கோடி மாயா சக்திகள் 6 crore of delusional potencies and powers அதுதான் இங்க கிளைபட்டெழு சூர் கிளையண்டா ஹிஸ் சூரன் வித் இஸ் massive army சூரன் with his massive army and his commanders அதுதான் அங்க இருக்கிற 6 கோடி வடிவம் என்ன சொல்ற 6 கோடி மாயா சக்திகள் மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின அதான் சூரனுடைய இது சூரன் ஆணவ மலம் அவ பிரைன் பெற்றர் அப்ப அவரோட சேர்ந்த பிரதர்ஸ் தான் 2 பேர் சிங்கமுகாசுரன் கர்மா தாரகாசுரன் மாயா அதான் 3 பேரை வதம் செய்வார் முருகன் நாட் ஓன்லி சூரன் போறல சூரனை மட்டும் குதிரையில போய் பார்த்தா தெரியும் சூரன் போற 3 பேர் வருவார்கள் எல்லாம் அண்ணன் தம்பி இந்த மூத்தவன் சூரன் அதோட சேர்த்து ஒரு பெரிய சைனியமே வருகிறது பெரிய மெசிவ் ஆர்மி வருகிறது அதான் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின அப்ப அந்த மாயா சக்திகள் அதான் கிளைபட்டெழு சூருரமும் கிரியும் தொலைபட்டொருவத்தொடு வேலவனே இங்க அந்த 6 கோடி மாயா சக்திகளைத்தான் மகமாயண்ட மகா மிகப்பெரிய எங்களை வரும் அதிப்பெருமாய இணைப்பல சூழவும் என்று முன்னுக்கு இருக்குது இன்னும் கீழே போக வரும் பாருங்க பெருமாயை இணைப்பல சூழவும் ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தளும் இணைப்பல சூழவும் அதிப்பெருமாய பெருகண்ட மகா இணைப்பல சூழவும் என்ன சூழ்ந்துட்டது அப்ப அதான் அந்த மகாமாயை even in the spiritual journey lot of delusional powers will come and show their work this is right this is wrong go there go here அதான் அவர் சொல்ற அதிப்பெருமாய இணைப்பல சூழவும் நண்டு சொல்லி அது என்னென்ன வடிவத்துல வருதுன்னு அடுத்ததாச்சு வேற என்ன சொல்லுவார் ஆத்தமான அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தளம் போயினர் கொஞ்சம் பேர் சொல்லுவார்கள் என்ன இது கடவுள் ரெண்டாவது அதொன்றும் இல்லை சும்மா ஒதுக்க போறான்னு கேட்பார்கள் நாத்திகம் பேசி நாத்தளம் போயினர் நாத்திகம் என்றது கடவுள் இல்லையா நான் பிலீவர்ஸ் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்ல வேண்டுமென்றா தங்கட நாக்கு until their tongue become inflamed and so அந்த அளவுக்கு திருப்பி சொல்லுவேன் விடாம நாத்தளம்பர் அடுத்தது சுற்றம் என்னும் தொல்பசு குலங்கள் பற்றி அழித்து பதறினர் பெருகவும் அவங்க வந்துடுவாங்க சொந்தக்காரர் ஐயோ என்ன இப்படி செய்யற அங்க போறா இது என்னத்துக்கு இப்போ உனக்கு மெடிடேஷன் இப்ப என்னத்துக்கு இதெல்லாம் வயசான பிறகு பார்க்கலாம் ரெண்டு சுற்றம் வந்துடும் அடுத்தது
விரதமே பரமாக வேதியரும். ம் சரதமாகவே சாத்திரங்காட்டினார். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் வந்துருக்கணும், அட நீ செய்யறதான் சரியான வழியப்பா, இங்க வா, இதுதான் புத்தகம், திஸ் இஸ் அ புக், திஸ் இஸ் அ மெசேஜ் ஃப்ரம் த லார்ட், ப்ளீஸ் லிசன், யுவர் சல்வேஷன் இஸ் ஹியர். புத்தகம் கொண்டு வந்து காட்டுவிடும். விரதமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் மீன் ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட் காட்டினர், சொல்லி சொல்லி சொல்லிவிட புஸ்தகத்தை வச்சுக்கொண்டு. சொல்றது பனுவல் சமுதாயம், பரிசேயர் என்று சொல்றது. அடுத்தது சமயவாதிகள் தம் தம் மதங்களே. அமைவதாக அரற்றி மலைந்தனர். ஆல் அதர் ரிலிஜியஸ் குரூப்ஸ் வந்துடும், இவன் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இன்க்ளைண்டா இருக்கிறான், வா வா வா, என்னுடைய சபைக்கு வா, என்னுடைய சேர்ச்சுக்கு வா, என்னுடைய குருவிட்ட வா, என்னுடைய யோகா குரூப்புக்கு வான்னு ஒவ்வொருத்தரும் வந்து கூப்பிடுவார்கள். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். அடுத்தது மிண்டிய மாயா வாதம் என்னும். சண்டமாறுதன் சுழித்தடத்தாரத்து கலாபயதத்த கடுவிட உலோகாயதம் என்னும் திரள் பாம்பின் பாம்பின் கலாபேதத்த கடுவிட மெய்தி அதில் பெரும் மாயாவாதம் வேதாந்தம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல ஆப்போசிட் லோகாயுதம் நல்ல மாதிரி இருக்கும். அதுல எல்லாம் சொல்றார், இதெல்லாம் பொடிய விஷப்பாம்புகள் என்று சொல்றார். கலாபேதத்த கடுவிட மெய்தி அங்கால தப்பாமே தாம் பிடித்தது சலியா. அது பிறகு அவ்வளவத்தையும் தாண்டி இதுல உறுதியா நிக்கிறது. So when you come to the spiritual path also, there are so many things to shake you, try to shake you from that. அதான் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கினார். இப்படி எப்படி என்னென்னத்துக்குள்ளால வரும்டா, சொந்தக்காரர்களால வரும், பக்கத்து வீட்டுக்காரர்களால வரும், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளால வரும், மற்ற ரிலிஜியஸ் குரூப்ஸுக்குள்ளால வரும், மற்ற பிலோசபர்ஸுக்குள்ளால வரும், நான் பிலீவர்ஸுக்குள்ளால வரும், பிலீவர்ஸுக்குள்ளால வரும். இப்படி எல்லாம் வந்து எல்லாம் குழப்ப அதுக்குள்ள இதுதான் என்பது. அதுக்குத்தான் அந்த உள்ளுக்கு கேட்டுக்கொண்டு இருக்க வேணும். எப்பவும் வெளியில கேட்கறதோட உள்ளுக்கு ஒரு வாய்ஸ் வரும், வாய்ஸ் பண்ண அந்த கால், அது கைட் பண்ணும். 63 நாயன்மாரும் ஒரு பாதையில நிக்கிறேன். அப்ப ட்ரை டு லிசன் டு இன்னர் வாய்ஸ். மாற்ற மனங்களிய நின்ற மறையோனி. எல்லாம் மைண்ட்ல எல்லாம் ஒன்றோடு கொண்டு போர் அடிச்சு புழுதி பறக்குது, தூசு பறக்குது, ஒரே டஸ்டி அண்ட் கிளவுடி. அதுக்குள்ள தெரியாது, அது அடங்க தெரியும். அதுக்குத்தான் எங்களுக்கு மெடிடேஷன், பிராணாயாமம், சாண்டிங் அதெல்லாம் செய்து கொண்டு வர அந்த மாற்ற மெனங்களிய. then you could see the inner vision, you could listen to the inner voice, you could identify your call, the God's will in your life. அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் சொன்னார், மகமாயை களைந்திட வல்ல பிரான். The God grace, all these illusional and delusional powers will go away, not by our own effort. மகமாயை களைந்திட வல்ல பிரான். முகம் மாறும் மொழிந்தும் ஒளிந்திலனே. அவன் முகம் 6 மொழிந்தான், 6 முகத்தாலையும் சொன்னான் என்று வரும், 6 முக பொருளையும் சொன்னான் என்று வரும். He instructed me 6 phases. He instructed the meaning of the 6 phases, but still I haven't been illuminated. அதான் ஒளிந்திலனே. என்னத்தை ஒளிந்திலன்? அகம் வீடு, மாடை மடந்தையர், என்ற வீடு, என்ற மக்கள், என்ற பெண்கள், என்னுடைய சுற்றம் என்று அயரும் சகம். அயரன்மண்டா அயத்து போடுறது, அதுல மறந்து அப்படி தூங்குறது, அதுக்குள்ளேயே போய் அயத்து போனோன்னு சொல்லுவோம். மறந்து போறதையும் அயத்து போனோன்னு சொல்றது, தூக்கம் வாரதையும் அயத்து போறோன்னு சொல்றது. அப்போ எங்க முருகப்பெருமானே வந்து சொன்னாலும் ஒரு முகத்தால இல்ல 6 முகத்தால வந்து சொன்னாலும் பிறகும் அது தண்டை ஷர்ட்டை காட்டுது. பாருங்க, இது சைவ சித்தாந்த சிறப்பு. வேதாந்தத்துல இலிமினேஷன் வந்தா தேர் இஸ் நோ ஃபால் ஃப்ரம் தட், அதுல இருந்து கீழே வராது. ஆனா சைவத்துல இருக்குது, அதுக்கு பிறகும் அதனுடைய எஃபெக்ட் இருக்கு. அது சொல்லுவார்கள் மல வாசனை. வாசனை என்றா இட்ஸ் ரெம்னன்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ஃபெட்டர் என்று சொல்லுவார்கள். ரெம்னன்ட்ஸ், ஃபெட்டர் போயிட்டு தான் அந்த ரெம்னன்ட்ஸ், அந்த அது சொல்லுவார்கள் இந்த பெருங்காய பாண்டம் போல. பெருங்காயம் இருக்குத்தானே,
பெருங்காயத்தை என்னது அசஃபிட்டேடியா என்ன அது? ஓ, பெருங்காயம். இப்ப எல்லாம் அது பவுடரா வாரல பல பேருக்கு தெரியாது. ஒரு கம், அது மரத்தின் கம், அது நல்ல வாசமா இருக்கும். அது ஒரு பாத்திரத்துக்கு போட்டு வச்சுட்டு விட்டா இந்த பாத்திரத்துல இருந்து பெருங்காயத்தை எடுத்தாலும் பாத்திரத்திலே அந்த வாசம் வந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி அந்த ஆணவம் என்ற ஃபெக்டர் எல்லாம் கடவுளால போனாலும் அந்த வாசனை இருக்கு. இந்த வாசனா மெலத்தினால கொஞ்சம் ஷேர்ட்டைகள் இருக்கு அங்கால இங்கால. ஸோ வி see the fall from the grace பார்க்குறோம். சில சாமியார் ஞானிகள் எல்லாம் பார்க்குறோம். அதுக்கு மற்றதுகளில் எக்ஸ்பிளனேஷன் சைவத்தில் இருக்கு. அதுதான் அந்த நிலையிலும் கூட இந்த ஜீவன் முக்தா லிபரேட்டட் ஸ்டேட்ஸ்லையும் விதி என்னும் அஞ்செழுத்தே, விதிப்படி பஞ்சாட்சரம் ஓதுதலும், மற்றது என்ன சொல்றது, மாலரணேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணனத் தொழுமே. டிவோட்டீஸ் அசோசியேஷனும் டெம்பிள் வர்ஷிப்பும் கண்டினியூஸ். தட்ஸ் அ யூனிக் ஸ்டாண்ட் ஆஃப் சைவம். மற்ற இடங்களில் சொல்லுவார்கள் இதெல்லாம் வந்து லோவர் ஸ்டேட்ல ஸ்பிரிச்சுவாலிட்டியில கோ ஹையர், மேலே போனோடனே இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் சைவத்துல இது தேவை. ஏனென்றா நீங்க மேலே போனாலும் அந்த மலத்தினுடைய வாசனை, அந்த முந்தி இருந்த அந்த ஆணவ மலத்தினுடைய அந்த சேஷ்ட அது போனாலும் அது இது இருக்கும். அதுதான் சொல்றார், மகமாயை களைந்திட வல்ல பிரான். He get rid of the great illusional forces engulfing me. He is capable of. முகம் ஆறும் மொழிந்தும். He instructed with the 6 phases, the meaning of the 6 phases. ஒளிந்திலினே, but I haven't left or destroyed. என்னத்த? My illusions about my family, my home, my wife, my kids. அதுக்குள்ளேயே நிற்கிறேன். எப்படி தயங்குவதே, ஐ ஆம் ஹெசிஸ்டன்ட். இதுக்குள்ளேயே நிற்கிறேன். அங்கால உன்னட்ட வாரத்துக்கு பதில தயங்குதல்னா ஹெசிஸ்டன்ட். ஆறாவது பாட்டு. படியுங்க. ஆறாவது பாட்டு. திணியான மனோ சிலை மீதுனதாள் அணியார் அரவிந்த மரும்புமதோ பணியா என வள்ளிபதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே. திணியான மனோ சிலை மீது, திணி என்ற அது கெனகல் என்று சொன்னார் முதல். நெஞ்ச கெனகல் நகழ்ந்துருக, ஸ்ட்ராங் ஸ்டான். அதே மாதிரி திணியான என்றா ஸ்ட்ராங், திண்மையான. ஸ்ட்ராங்கான கடினமான மனம் கல்லு. இந்த மனமாகிய கல்லில ஊனத்தால் உன்னுடைய திருவடிகள், அணியார் அரவிந்த மரும்பு மதோ, உன்னுடைய திருவடி தாமரைகள் இந்த கல்லிலே பதியுமோ, மனமாகிய கல்லில பதியுமோ. ஒரு சேத்துல காலை வச்சா திருவடி பதியும். ஒரு மென்மையான பொருள்ல காலை வச்சா அடையாளம் வரும். பாறையில காலை வச்சா வருமோ? வராது. அப்ப என்னுடைய மனம் வந்து உள்ளம் வந்து பாறையா இருக்கு, நல்ல இறுக்கமான மனசு. அப்ப திணியான மனோ சிலை, சிலை என்றா இங்க கற்பாறை, மனம் வந்து கற்பாறை மீது உன்னுடைய திருவடிகள் தாமரை பதியுமோ, அரும்பு மதோ பணியா என வள்ளி பதம் பணியும் துவணியா அதிமோக தயாபரனே. எனக்கு மிகவும் பிடித்த பாடல். முருகப்பெருமான் வள்ளியம்மையாருடைய காலிலே விழுந்திருக்கிறாராம். என்ன சொல்றார் பாருங்க அடுத்தது. முன்னுக்கு சொன்னார் அகம் மாடை மடந்தையர் என்றையர் என்றார். மனைவி மக்கள் என்று மயங்கி கிடக்கிற வாழ்க்கையை சொன்னார். இங்கே என்ன சொல்றார்? முருகப்பெருமான் வள்ளியம்மையுடைய காலில் இருக்கிறார் என்றார். என்ன கருத்து? முன்னுக்கு பின் முரணா இருக்கு. வள்ளிட பாதத்துக்கு கீழே இருக்கு. பாதத்துல முருகப்பெருமான் பாதத்தில் இருக்கிறார், நானே நிறுத்தப்படாது. நான் இருக்கப்படாதாம். நான் இதெல்லாம் விட்டுட்டு இந்தியால வருமானம். முருகப்பெருமான் மட்டும் அது எப்படி தனியா ஒரு அதிமோகம், அவருக்கு சரியான காதல், அதிமோகம், தனியா குறையாத அதிகாதல் இருக்கிறவன். ஆத்மாவை சொல்லுது. ஆத்மாவை சொல்லுது. வேற
அடிப்படை என்னண்டா, நீங்கள் நல்ல அன்பா இருக்கலாம், குடும்ப நடத்தலாம், ஒரு சிக்கப்படாம இருக்கும். அதுபடி சிக்கப்படாம இருக்கிறது தர்மத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். மக்களோட அன்பாத்தான் இருக்கணும், மனைவியோட அன்பாத்தான் இருக்கணும், சந்தோஷமாத்தான் குடும்பம் நடத்தணும். ஆனால் அதுக்காக உங்களோட தர்மங்களை விட்டுக் கொடுக்கப்படாது. உலக தர்மத்தை, வைதீக தர்மத்தை, சிவ தர்மத்தை விட்டுக் கொடுக்க கூடாது. ஏன்னா அங்கிருந்தான் வரும் அந்த தர்மத்தை குலைக்கிற, இது தேவையில்லையே, இது ஏன் அப்படி செய்வான், அப்படிதான் கொண்டது வரும். அதிலே உறுதியா இருக்கு. அதுதான் அங்க ட்ரிக். எனக்கு அதுதான் மெசேஜ் மாறிப்படுது. திணியான மனோ சிலை மீது உனதால் அணியாரவிந்த மரும்பு மதோ பணியா என வள்ளி வதம்பணியும் தனியா அதிமோகதயாபரணி. வள்ளியம்மையாருடைய பாதங்களிலே தனியாத குறையாத ஆறாத காதலுடன் வீழ்ந்து கிடக்கின்ற முருகப்பெருமானே, தயாகரன், நீ கருணை செய்பவன், கருணை கடவுளே, என்னுடைய கல்லு போன்ற இந்த மனதிலே உன்னுடைய திருவடிகளாகிய தாமரைகள் வந்து பதியாதோ மலராதோ என்று கேட்கிறேன். இது நான் சொல்றது சைவத்துல அந்த அகத்துறை வரும், சங்க இலக்கிய மரபு தொடர்ந்து வரும். சங்க இலக்கியத்தின் அகத்துறை காதலை பற்றி பாடுகின்ற முருகப்பெருமான் பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணி. இது நிறைய ஓக்கரன் சமய பாடல்கள் ஒரு நாளும் எங்க என்னன்னா சிவபெருமானுடைய பாடல்கள்ல இருக்குதா, சிவபெருமான் உமாதேவியார்ட காலில் விழுந்திருந்தார் என்று ஒரு தேவார பாடல்லையும் வராது. அபிராமி அந்த அதுல ஒரு இடத்துல வரும், அது டிவோஷன்ல வரும். அது எப்படி என்றால் அப்படி வரும், என்ன உன்னுடைய திருவடியில அவர்களுடைய திருமுடி இருக்குது என்று சொல்லி வரும். சிவபெருமான், விஷ்ணு, இந்திரன் எல்லாருடைய திருமுடியும் வந்திருக்கணும். அந்த பாடல் தெரிஞ்சா எடுத்து சொல்லுங்க. அபிராமி அந்த அதுல வரும். அது நீதான் கிரேட் என்ற மீனிங்ல வரும். சென்னியது உன் பொன், சென்னியது ஐயா வரும். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை, அதில் பண்ணியது உன் பரமாம, அது இல்லை, அது இல்லை. இன்னொன்று போதிற்பிரமன் புராரி முராரி புதிய முனி காதி பொறுவடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலை, அது ஒரு பாடல் இருக்குது. இன்னொரு பாடல் வருது. இதுவேல ரே ஆக்கரன்ஸ். இதுக்கு ஒரு கதையும் இருக்குது. சங்கீதம் படிக்கிறவர்களுக்கு அஷ்டபதி ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஜெயதேவர் பாடியது அந்த அஷ்டபதி பாடல் படிப்பார்கள். அஷ்டபதி பாடல்ல நிறைய இந்த அகத்துறை பாடல் இருக்கு. இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அது பிரிட்டிஷ் டைம்ல அவங்க அதை பிரிண்ட் பண்ண கவர்மெண்ட் அதை பேன் பண்ணி போட்டுதான், இந்த டூ ஒப்சீன் சொல்லி அந்த பாடல். அதுல ஒரு கருத்து வரும் அதுல. அதாவது கிருஷ்ணர் ராதையினுடைய காலில் விழுந்திருக்கிறாரு. அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஜெயதேவர் இந்த அஷ்டபதி எழுதி கொண்டிருக்கிற காலத்துல ஒரு நாள் அவர் எழுத இருக்கிறார் காலையில. அந்த பாடலை எழுதிக்கல, இதே எனக்கு அந்த பாடல் தெரியாது, அவர் சமஸ்கிருதத்தில் தான் எழுதினவர் அந்த பாடல். அப்ப அவர் அந்த பாடல் எழுதி கொண்டிருக்க திருப்பி திருப்பி இந்த வரிதான் அவற்றை மனதுக்கு வந்து கொண்டிருக்கு. அதாவது ராதையின் காலிலே விழுந்து கிடக்கின்ற கிருஷ்ணன். சிச்சி இதென்ன இப்படி எல்லாம் வருது அபச்சாரமாண்டவர் எழுதியல. அதை வச்சு போட்டு அன்றைக்கு அவர் குளிக்கிற நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அவர் போயிட்டார். கொஞ்ச நேரத்தால எண்ணெய் போட்ட உடம்போடையே திரும்பி வந்தார். மனைவி பார்த்து கொண்டிருக்கிற, இன்னும் எண்ணெய் தேய்ச்சி போட்டு குளிக்காம வந்திருக்கிறார். சரசரண்டு கட்டு எடுத்தார். எடுத்து அந்த எண்ணெய் கையாலேயே அதுல எழுதி போட்டு வச்சுட்டு திரும்பி போயிட்டார். போயிட்டு பிறகு கொஞ்சத்தால குளிச்சு எல்லாம் தன்னுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சு சந்தியாவந்தனம் எல்லாம் முடிச்சு திருப்பி வந்தார் வீட்டுக்கு. ஆத்தங்கரையில போய் குளிச்சுட்டு வீட்டுக்கு வாரார். வந்த உடனே வந்துட்டு ஏட்டுச்சுவடியை பார்த்தார், எண்ணெய் படிஞ்சிருக்குது. யார் இது எண்ணெய் பையோட தொட்டது கண்டு மனைவியை கேட்கிறார். நீங்க தானே தொட்டு நீங்கள்ன்ட்டு. நான் எங்க வந்து நின்றார்.
எடுத்து பாட்டா அவர் என்னத்தை பாட நினைச்சு இது பாடக்கூடாது அபச்சாரம் என்று விட்டிருந்தாரோ, அதாவது ராதையின் காலில் கிருஷ்ணர் விழுந்திருக்கிறா கொடுத்திருந்தாரோ அதே பாடல் எழுதப்பட்டிருக்கு. யார் வந்து எழுதினார் என்றால் கிருஷ்ணர் தான் வந்து எழுதி இருக்கணும். இதெல்லாம் சம்பிரதாயத்துல மிக அருமையான வேறு இடங்கள்ல இதுகள் பார்க்க இயலாது. நீங்கள் திருமுறைகள் எல்லாம் பெருசா பார்க்க இயலாது. இதுல வந்து பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதி மோக தயாதரணி. அதுக்கு வள்ளுவருடைய குரல் இருக்கு. என்ன சொல்லுவார்? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் உடை. அன்பும் அறனும் உடைத்தாய். அன்பு இருக்கணும், அன்பு லவ் இருக்கணும். அதான் தனியா அதிமோகம் இருக்குது. மற்றது அறம் இருக்க வேணும், தர்ம வழியில நிற்க வேணும். உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் உடை. household life, family life will yield this purpose. அப்ப இங்க என்ன சொன்னார்? உங்களோட அறிவு அதிகாரங்களை கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. You may be a king, you may be a learned person, you may be a spiritual preacher. அதெல்லாம் இருக்கட்டும். அதையெல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்கு குடும்பத்துக்கு கொண்டு வரக்கூடாது. அங்க இருக்க வேண்டியது அன்பும் அறமும். Don't bring your qualification, book knowledge, spiritual knowledge, and social status into your personal family life. That is the message. சார் C.P. ராமசாமி ஐயர் என்று இருந்தவர். இந்த கதை சொல்லி இருக்கிறேன். அவர் பெரிய ஸ்காலர், கிரேட் ஸ்காலர், இங்கிலீஷ் அது இல்லை எல்லாத்துலேயும். அவர் ரிசர்வ் பட்டவன் கிடைச்சது. அவர் ஜட்ஜாயும் இருந்தவர். அவரை இன்டர்வியூ பண்ணின. அவருடைய ஒய்ஃபுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது, கையெழுத்து கூட போட மாட்டார். அவர் கேட்க உங்களுடைய மேரேஜ் லைஃப் அண்ட் சக்சஸ் என்ன என்று கேட்க அவர் சொல்றார், யூ டோன்ட் பிரிங் யுவர் நாலேஜ் அண்ட் என்ன சொல்றது ஸ்காலர்லி நாலேஜ் இன்டு யுவர் ஃபேமிலி பர்சனல் லைஃப். அப்ப முருகப்பெருமான் பெரிய கடவுளா இருக்கலாம், 6 முகம் இருக்கலாம், சூரனையிலிருந்து அந்த குணம் வந்திருக்கலாம். அதுக்காக வள்ளியம்மிட்ட வந்து அதை காட்டிக் கொண்டிருக்கிறார். You have to be an ordinary lover in your personal life. அதுல இருக்கிற இன்னொரு மெசேஜ். நாங்க 6 பாடல் படிச்சுட்டேன். முருகப்பெருமானுக்கு 6 முகம் தானே, 6 பாடல் படிச்சிருக்கிறோம். இன்றைக்கு இந்த பாடல் வந்து என்னன்னு கேட்டா நல்லூர் முருகப்பெருமான் இது என்னுடைய அந்த நாளையில இப்ப கந்த கதம்பம் என்ற ஒரு புத்தகம் இருக்குது. ஆத்மஜோதி இல்லம் அதை அடிச்சு வெளியிட்டவே வீட்டையும் பிரதி இல்லை. இப்ப அது இப்படி ஒரு பெரிய புஸ்தகம் மாதிரி தான் இருக்குது. இப்படி முன்னர் அது நான் ஊர்ல இருந்த காலத்துல ஒரு சின்ன ஹேண்ட் புக். அது இப்படி இது பெரிய புத்தகம். ஊர்ல இது முதல் பதிப்பு என்கிட்ட இருந்தது சின்ன ஹேண்ட் புக். அதுல வந்து கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்பட, கந்தர் கலிவன்பா, பிறகு அதுல வந்து ராமச்சந்திரன் பாடின பாடலும் இருக்கு. கதிர்காமத்து பாடல் எனக்கு பிடிச்ச பாடல் இதெல்லாம் இருந்தது. இப்ப அது இடுப்புல வச்சு செடி வச்சிருக்கலாம் சின்னன். இப்ப நல்லூர் திருவிழாவுக்கு போனால் அதை திறந்து இந்த கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி எல்லாம் படிக்கிறது வளமை. அப்ப அந்த காலத்துல அப்படித்தான் அந்த நாளையில இது கொஞ்சம் கொஞ்சம் மனதில் பதிஞ்சது. அப்ப அதை நினைவு கொண்டு இன்றைய நிறைவு செய்துவோம். வான்முகில் வளாதிபெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன்கோன் முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நட்டவம் வேள்வி வெல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. யாருடைய சிவனே போற்றி, போற்றி. சபேசா சிதம்பரம். சிதம்பரம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருப்பி படிக்க வரும் சிவகுமார். உங்களுக்கு நல்லா பாடம் இருக்கிறது. இப்ப நீங்க பிஸியா விட்டியல். இல்ல படிக்கிறேன் ஐயா, படிக்கிறேன். திருவாசகம் அந்த வரிகள் சொன்னோன்னே டக்குன்னு எடுக்க வேணும். அபிராமி அந்தாதி, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் வந்து எங்கட நாளாந்த பாராயணத்துல செய்யணும். இப்ப நல்லூர் திருவிழா வென்றால் அதை செய்யணும். இன்றைக்கு அபிராமி அந்தாதி 100 பாடல்கள் பாடுனேன் ஐயா. இன்றைக்கு நல்லூர் திருவிழா நினைக்க கந்தர் அலங்காரம் 100 பாடல் பாட வேணும். கந்தர் அனுபூதி 51 பாடல் இருக்குது. மற்றவர்களுக்கும் சொல்ல வேணும். இப்படி சொல்லத்தான் வரும். வருமா?
நீங்க சொன்னதுக்கு பிறகு நான் எந்த நேரம் இப்ப மனனம் செஞ்சு கொண்டே இருக்கிறது ஐயா. மனநம் பண்ணிருக்க தேவையில்ல, திருப்பி திருப்பி நாங்க சொல்லிக்கொண்டு வரும். நீங்க நல்லூருக்கு போனா, முருகன் கோயிலுக்கு போனா கந்தர் அலங்காரத்தை, கந்தர் அனுபூதியை தொடர்ந்து படியுங்க. ஓமாய். அம்பாள் கோயிலுக்கு போனா அபிராமி அந்தாதி நூறையும் படியுங்க. சரி அப்படி அந்தந்த இடங்கள்ல அதை படிச்சு கொண்டு வர அது மனதுல பதிவு. இது இருந்து பாடமாக்குறது இல்லையே, சரி பாடல பதிவு அது வரும். சரி. நன்றி ஐயா. நன்றி. திருப்பி நாளைக்கு எங்களுக்கு இதே இந்த இன்டர்நேஷனல் மெடிடேஷன் குரூப் மீட்டிங் கொண்டு போட்டிருக்கிறேன் உங்களுக்கு. நேரம் 3 மணியோ 4 மணியோ நினைக்கிறேன், டொரண்டோ நேரம். அது 3 மணி இருக்குது, அதை போட்டிருக்கிறேன். நல்லது. நன்றி ஐயா. ஓம் நமஸ். ஓம் நமஸ். நன்றி. Yeah, sorry, can I ask a quick question? Yeah. What is the role of Lord Vinayagar and Lord Murugan in the Saiva framework? Saiva framework, Lord Vinayagar is considered as the first, foremost kadavul you have to worship first. Why he worship first is he is the elephant face God. Why he has elephant face? It's in the form of mantra, Om, Pranava mantra. Om என்பது is a single letter. That single letter is the first sound. This sound is the first formation in the creation. From this comes all the scriptures, all of the mantras. From this came all the material world and other things. So that's the foremost and first manifestation. That's why we worship Pullayar as the first. Okay. That's one thing. Second thing is, by remembering and worshipping him first in any our endeavors, we invoke the blessings of the God in our endeavors. That way we say it's remove the obstacles. Murugan is in Saiva Siddhis, people now tradition, we say Murugan as it's a supreme form of Shiva and Shakti together. Shiva and Shakti together we see as Murugan. And also Murugan is other important form Murugan is Satru Samhara. Samhara means destruction. Satru means enemy. He destroys your enemies. So if you take refuge in Muruga, that's Sadachara, hexagon, if you are in the middle and you will be protected by all these 6 triangles, right? No one can come in. That's the thing. We take refuge in Murugan and no enemies could do anything. And the enemies are both external enemies and internal enemies. Internal enemies are inside us, right? Yeah. Other entanglements. These are the entanglements. We should, usually what we say is, in your first half of the life, you have to accumulate. You have to study. You have to accumulate knowledge. You have to work. You have to accumulate experience. You have to earn. You have to accumulate wealth. And you have to be in a righteous way, dharma, that way. And latter half of the life, you have to disentangle from all these things. 2 ways of disentanglement you do is, in a real way, some people leave all those things and take the spiritual path. That's sannyasis. So that is small fraction. Others learn to live with this without getting entangled. That's the art of living. So you are with the position, you are not entangled with the position. You are in the family, you are entangled with the family. You enjoy everything. ஆக்கு முடிகவித்து அரசாண்டு அறிவியரோடு அங்கு இன்புட்டு என்றிடும் அகப்பட்டு அற்றிருப்பர். So they can be king, they may be political administrators, CEOs, they are enjoying the parties, function, family, everything, but not entangled by all those things. That means those things shouldn't affect his decision making. Those should affect his action. His actions are based on the righteous path, righteous thing. So that's the art of living. So Murugan, the grace of God will help. By holding on to him will help. Because we need to hold on something. Many people hold on to, education. Some people hold on to job. So say in Tolile Devam.
Some people holding on to some country, my country, service to the country. Some people, society, social service, Makkal survey, Mahaisan survey. Some people attached to some temple, some spiritual organization and gurus. And all those things are entanglements. So you can do all those things, but you need to have a better one to hold on to. That is unshakable things you have to hold on to. So unshakable base you have to stand on to. So that is God. You hold on to him, you have him as your base and carry on your activities. Then you don't need to bend and twist your path for this and that. Thing. So Murugan is for people that don't want to renounce everything but still live in connection with God? He's both. Or both. Okay. For the inner destructions of the enemies, outer destruction of the enemies. And enemies are these delusional forces and entanglement. And ultimately, the big barriers for the final spiritual enlightenment is for the fetters, the Anava, Karma, and Maya. So he destroys those things. That's the one Sura Samharam. He destroys Sura and his two brothers. Sura signifies the prime fetter Anava, that which atomizes the soul. And that's the darkness of ignorance. It doesn't let us know ourselves and itself. That's one. And karma and maya. So it's the final deliverance. Okay. Thank you. You're welcome. I'll see you soon. See you.